இதுல என்னென்ன புங்கம், பூவரசு, வேம்பு இது மூணும் வந்து எல்லா காலத்தையும் முளைக்கக்கூடியது, எல்லா மண்ணிலையும் முளைக்கக்கூடியது. செம்மண், களிமண், ஓர் மண் எல்லாத்துலயும் வரக்கூடிய வேம்பு வரும். இன்னும் சொல்லப்போனா அது கசப்பு தன்மை இருக்கிறதுனால எல்லாத்தையும் வரக்கூடிய மரம். இந்த சுற்றுச்சூழல் தினத்துல இப்போ நம்ம வந்து நம்ம தரையில எல்லாம் சிமெண்டா இருக்குது. பையன்கள்லாம் கிரிக்கெட் அடிக்க போறாங்க. எங்கேயாவது போற வழியில வெயில் கடுமையா இருக்குது, மரமே இல்லை. இந்த இடத்துல மரம் வச்சா நல்லா இருக்கும்னா அந்த ஓரத்தை வச்சுட்டு போனா போதும். மழை காலத்துல அடமழை காலத்துல முளைச்சி அதே தண்ணியை வந்து தன்னைத்தானே பாதுகாக்கும். ஒரு 100 விதைகள் போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 70லேருந்து 60 வரும். எப்படி வச்சாலும் நம்மளுக்கு ஒரு 40 மரம் தெரிச்சினாலே அதுல உழுகுற விதைகள் விழுந்தாலே தோப்பாயிடும். அதனால நம்மளோட முடிஞ்ச ஒரு பங்களிப்பை ஓரமா வந்து போட்டு போறோம். இது ஒண்ணு செய்யறோம். காய்கறி தோட்டத்துக்கு விதைகள் வச்சிருக்கோம். ஜிரோபாரில் தான் நம்மளால வளர்க்க முடியும். குழந்தைங்க காயை சாப்பிட்றப்ப காயை தள்ளிக்கிட்டே போங்க. நம்ம வளர வரைக்கும் அது எப்படி வளருதுன்னு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னோம்னா நல்லா அழகா வளருது, வெண்டை வளரும். விதை வச்சிருக்கோம். நீங்க அதை வாங்கி குழந்தைங்களுக்கு போடுங்க. அதை வளர்றதை பார்த்தா ஆர்வமாகுங்க. சாப்பாடுல காயை தள்ள மாட்டாங்க. ஊட்டச்சத்துக்காக செய்யுது. யாருக்கு இது மாதிரி செய்ய ஆர்வம் இருக்குன்னா மொத்தம் ஒரு 20 பந்து இருக்குது. யார் யாருப்பா நிஜமா போடுங்க கொண்டு போய்தான் சொல்லலாமா?